பார்த்திருக்கேன். கருணை மிக்கது, அன்பானது, அனைவரையும் சமமாக வழி நடத்தக்கூடியது, அதே போல கருணையின் உருவமாக வாழ்ந்தது. அதுதான் ஜீசஸ் மாதிரி நம்ம கேப்டனும் தன்னால் முடிந்ததை மக்களுக்கு உதவி செய்து ஒரு இலக்கணமா உதாரணமா வாழ்ந்து போயிருக்காரு. இன்னைக்கு டிசம்பர்ல ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த மந்த்ல தான் நம்ம கேப்டன் நம்ம விட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே என் மனசு ரொம்ப வலிக்குது. இதே இடத்துல நம்ம தலைவர் அமர்ந்து எத்தனையோ விழாக்கள் கிறிஸ்டியன் அதாவது சர்ச் நம்ம போயிருக்காரு. இப்போ நீங்க நினைக்கலாம் தலைவர் பிறந்த நாள் அப்போ நடிகரா இருந்த போதே அவருடைய பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயிலுக்கும் போவாரு, சர்ச்சுக்கும் போவாரு, அதே போல தர்காவுக்கும் போய் எல்லா கடவுளையும் நம்ம கேப்டனை சமமாக வழிபட்டவர் என்பது இந்த உலகத்தில் தெரிந்த ஒரு விஷயம். அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்ச பிறகு தலைமை கழகத்துல அனைவரோடும் தலைவர் பங்கேற்று அந்த அன்பை பரிமாறி அந்த நாட்கள் என் கண் முன்னாடி வருது. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கிறிஸ்டியானிட்டியில அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது ஒரு 2 வார்த்தை. எல்லாரையும் அன்பா இருங்க, பாசத்தோடு இருங்க, கருணையோடு இருங்க. நம்மால முடிந்த உதவியை அடுத்தவருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யுங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் கட்டாயம் வழி நடத்தணும் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுதான் கேப்டனும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. எனவே அந்த நல் போதனைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வழியிலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைவர் சார்பாக கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துகள். வர இருக்கின்ற 2026 புத்தாண்டு தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலமாக மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அமைந்து அந்த மக்கள் ஆட்சியாக மலர வேண்டும் என்று இந்த நாளிலே நிச்சயம் தலைவர் ஆசீர்வாதத்தோட அந்த வாழ்த்து நிறைவேற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. இதைதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாரு, நம்ம கேப்டன் சொன்னாரு. எனவே இந்த நாள் ஒரு புனிதமான நாள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.